ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலை திருப்பதியினுடைய பிரேக்கிங் நியூஸ் மற்றும் நியூ அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியான கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளில் செப்டம்பர் மாதத்துக்கான ஈவெண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட் என்னென்னு பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 20 மற்றும் 27ஆம் தேதி ஆண்டாள் ஊர்வலமும், உத்திர நட்சத்திரம் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியினுடைய ஊர்வலமும் நடக்கப் போகுது. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வருடாந்திர பவித்ரோற்சவங்களுக்கான அங்குரார்ப்பணமும், செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி பவித்ரோற்சவமும், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி கருட சேவையும் நடக்கப் போகுது கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளில். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் ஸ்ரீ பார்த்தசாரதி மற்றும் அம்மவாரி டெம்பிளான உற்சவ தெய்வங்களுக்கு ஊர்வலம் நடக்கப் போகுது. டிடிடியோட செகண்ட் இம்பார்ட்டண்ட் பிரேக்கிங் நியூஸ் தந்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு 3 வீக்காக அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட அடிஷ்னல் கோட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு 250 ஆன்லைன் டிக்கெட்ஸ், அங்கப்பிரதட்சணம் ஆன்லைன் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணி, அடுத்த நாள் காலை சனிக்கிழமையில் அங்கப்பிரதட்சணம் பக்தர்கள் செய்வதற்காக இந்த 250 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாரமும் இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக்கிங் நியூஸ், அதாவது நியூ சேஞ்சோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஆன்லைன் டிக்கெட்ஸ் புக்கிங் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் இடிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலம் இனிமேல் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் திருப்பதி அர்பன்ஸ்க்கு தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பதி அர்பன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் ப்ளஸ் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸுக்கு தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 250 அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் இவங்க மட்டும்தான் இந்த அங்கப்பிரதட்சணம் லக்கி டிப்பில் கலந்துக்க முடியும். வருகின்ற சனிக்கிழமை காலை 31ஆம் தேதி அங்கப்பிரதட்சணம் செய்வதற்கு இன்றைக்கி காலையில், அதாவது தேர்ஸ்டே வியாழக்கிழமை இன்றைக்கி காலையில் 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அங்கப்பிரதட்சணம் லக்கி டிப் ஓப்பன் செய்கிறாங்க. இந்த அங்கப்பிரதட்சணம் லக்கி டிப் பற்றின ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் டிடிடியிலிருந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிலீஸ் என்னென்னு பார்க்கலாம். அலாட்மெண்ட் ஆஃப் லக்கி டிப் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. திருமலையில் உள்ள லோக்கல் பீப்புள் மற்றும் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய நகர்ப்புறம்னு கொடுத்துருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் திருமலை கோயிலுக்குரிய 250 அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் இடிப் மூலம் ஒதுக்கப்படும். அங்கப்பிரதட்சணம் செய்ய விரும்பும் பக்தர்கள் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் 10 மணி முதல் ஈவினிங் 4 மணி வரைக்கும் தங்களினுடைய ஆதார் அட்டையுடன் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு அதே நாளில் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இடிப் மூலம் டிக்கெட்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிடியிலிருந்து செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல்களை வழங்குகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. லக்கி டிப் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் அவர்கள் மொபைல் ஃபோனில் டிப் செய்து உறுதிப்படுத்தப்பட்ட பட்டியல் ஆன்லைனில் காட்டப்படும். லக்கி டிப் டிக்கெட்ஸ் பெறும் பக்தர்கள் டிப் உறுதிப்படுத்தப்பட்டவுடன் ஆன்லைனில் டெபாசிட் 500 ரூபாய் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லக்கி டிப் டிக்கெட்ஸ் பெற்ற பக்தர்கள் திருப்பதியில் உள்ள மகதி ஆடிட்டோரியத்தில் தங்களுடைய ஆதார் அட்டையை காட்டி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் பெற வேண்டும். ஃப்ரைடே அன்னைக்கு மாலை 2 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள்ள மகதி ஆடிட்டோரியத்தில் தங்களுடைய ஆதார் அட்டையை காட்டி அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்கி டிப் டிக்கெட்ஸ் பெற்ற பக்தர்கள் சனிக்கிழமை காலையில் அங்கப்பிரதட்சணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அதன்படி பக்தர்கள் செலுத்திய 500 rupees டெபாசிட் தொகை டிடிடி அவர்களுடைய அக்கௌண்ட்டில் திருப்பி தரும்.
அப்படின்னும் நியூ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லக்கி டிப் அங்க பிரதட்சணம் டோக்கன்ஸ் பெறும் திருப்பதி நகர்ப்புறம் திருமலாவில் உள்ள லோக்கல் பீப்புள்ஸை தவிர மற்றவர்கள் ரூபாய் 500 டெபாசிட் செய்து மற்றும் மகதி ஆடிட்டோரியத்தில் டிக்கெட் பெற்றார்கள் அப்படின்னா ரூபாய் 500 டிடிடி திருப்பி தராது. அவர்களை அங்கப்பிரதட்சணம் செய்வதற்கும் அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 250 ஆன்லைன் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் யாருக்குன்னு பார்த்தோம்னா திருமலையில் உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் மற்றும் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த 250 ஆன்லைன் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. மற்ற நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே யாராவது செலக்ட் ஆகி ரிஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகி டெபாசிட் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணி மகதி ஆடிட்டோரியத்தில் நீங்கள் டிக்கெட் வாங்கினாலும் டிடிடி உங்களை அங்கப்பிரதட்சணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படாது. மற்றும் நீங்கள் செலுத்திய டெபாசிட் பணம் 500 ரூபாயும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் உங்களுக்கு திருப்பி தராது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ஆன்லைனில் லக்கி டிப் மூலம் 250 அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலம் யார் பயனடைவாங்க அப்படின்னா திருப்பதி அர்பன்ஸ் ப்ளஸ் திருமலாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த அங்கப்பிரதட்சணம் ஆன்லைன் லக்கி டிப் டிக்கெட்ஸ் அவங்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அலாட் பண்ணியிருக்காங்க. மற்ற யாருக்கும் மற்ற வெளியூர் பீப்புள்ஸ் யாருக்கும் இந்த டிக்கெட்ஸ் ஒதுக்கப்படலை அப்படின்னு டிடிடி தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.